வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் மூலமாக ஃபேமஸான தாமரை இப்போது ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. நான் ஒரு நபரால் ஏமாந்து போயிட்டேன். கிட்டத்தட்ட 3 பவுன் நகை, கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய் பணத்துக்கு மேலே ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ரெஸ்க்யூ பண்ணி கொடுக்க சொல்லி நான் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில். வக்கீலை வச்சு நான் பேசிட்டேன். ஆனால் இந்த நபரால் நீங்கள் யாராவது ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாந்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய எமோஷனல் விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. தான் 16 வயசில் இருக்கும் போதே ஒரு குழந்தையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ரொம்ப ஒரு ஏஜ்டு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம். ஆனால் அவர் டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க. அந்த மாதிரி கொடூரமான வாழ்க்கையிலேருந்து நான் ரிலீவ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இண்டஸ்ட்ரியில் முன்னேறி இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்கிறேன். ஆனால் இப்போ நான் என்னுடைய சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் ஒருத்தங்கிட்ட ஏமாந்ததை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நான் அவங்கள ஒரு நண்பர்கள் மாதிரி தான் அவங்கள ஆதரித்து நான் வச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க இப்படி என்னை ஏமாற்றிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில சீரியலில் ஹீரோயினாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்வேதாவோட கணவரை பற்றி அவங்க இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டிருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட அந்த நபரான ஸ்வேதாவோட கணவர் ஒரு வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போயிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களில் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்வேதாவோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட சொல்கிறதுக்கு 2 விஷயம் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்வேதாவோட கணவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். கணவர் என்னுடைய கணவர்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் நீங்கள் அவங்கள இன்டர்வியூ எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்கிட்டயே ஸ்வேதா சண்டைக்கு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா வரைக்கும் என்கிட்ட ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. முதல் போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை கணவரே இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாங்கல்ல, அப்படி ரொம்ப அஃபிஷியலாக வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்படிங்கிற பட்சத்தில் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு அவங்களுக்கு எதுக்கு இந்த டிவோர்ஸ் நோட்டீஸாக அனுப்பணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஸ்வேதா பேசுகிற எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்வேதாவுக்கு நான் நல்ல ஒரு பதிலடியை வச்சுருக்கிறேன். அதாவது என்கிட்ட ஒரு பொண்ணு அன்அஃபிஷியலாக ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோடு அந்த விஷயத்தை நான் வச்சுருக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்வேதாவுக்கும் அவளுடைய கணவருக்கும் ஏதோ ஒரு தப்பான தொடர்பு இருக்குதான். அதை பற்றி தான் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் நல்ல வக்கீலை வச்சு இந்த கோர்ட்டில் நான் இந்த விஷயத்தை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுக்கு பதிலடி தர மாதிரி ஒரு விஷயத்தை ஆதி அப்படிங்கிறவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பானவன் ப்ரொமோஷன் பண்ணுறவன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணி பெண்களை ஏமாற்றி நிறைய பணம் பறித்து இப்போ நிறைய என்கிட்ட கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை இன்றைக்கி பிக் பாஸ் புகழ் தாமரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அவங்க அந்த பேசின விஷயங்கள்லையே தான் 16 வயசில் இருக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும்தான் உண்மை. ஆனால் அந்த கல்யாணம் ஏன் நிலைக்கல அப்படிங்கிறத சொன்னாங்கல்ல, அது மிகப்பெரிய போய். என் மேலே சொன்னது இன்னும் மிகப்பெரிய போய். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களுடைய பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அது இன்னும் மிகப்பெரிய போய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு 16 வயசுலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஆள் குடிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இவங்க தப்பாக நிறைய ஆண்கள் கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க ரகசியமாக. அதை கண்டுபிடிச்சதுனால தான் அந்த ஆள் அவங்கள வீட்டை விட்டு துரத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொந்தக்கார பொண்ணே ஒருத்தர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு ஆண் கொஞ்சம் நெருங்கி பேசினாலே அவங்கக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அவள் நிறைய ஆண்கள்கிட்ட அந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய அக்கா அப்படிங்கிற விதத்தில் நான் அவங்கள அந்த மாதிரிலாம் நினைக்கல. ஆனால் அது உண்மை. ஆனால் 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க வீட்டில் தங்க மாட்டேன்னு தான் சொன்னேன். அவங்க சொன்னாங்கல்ல, நான் என் வீட்டில் தங்க இடம் கொடுத்தேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் 100% இங்கே தங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அங்கே தங்க வச்சாங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுக்குறியாடா தம்பி, அதை பண்ணி கொடுக்குறியாடா தம்பி, இதை பண்ணி கொடுக்குறியா தம்பி, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா
அவங்களுடைய எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னாங்க. சரி நான் ஹெல்ப் பண்ணலாமே அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸையும் அஃபிஷியலான சைட்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் கிடையாது, இதுக்கு ப்ரமோஷன் பண்ணி தரியா, அதுக்கு ப்ரமோஷன் பண்ணி தரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே அவங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க சொன்னாங்கல்ல ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், இன்றைக்கி அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீங்கள் அது தப்புன்னு சொன்னால் அந்த தப்பை நான் மறுபடியும் பண்ணுவேன். ஏன்னா என்னால் வந்து ஒரு 2-3 பேர் நல்லா இருந்தால் கூட அது எனக்கு போதும். உங்களை மாதிரியும் ஸ்வேதா மாதிரியும் இப்படி ஏமாற்றி பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுடைய செயினை நான் போய் வச்சு அந்த அமௌண்ட்டை நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இத்தனை நாள் சேர்த்து வச்ச அந்த அமௌண்ட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல. ரொம்ப முக்கியமாக அந்த விஷயத்தில் அந்த ரெசிப்டில் என்ன டேட் போட்டிருக்கு, எல்லா விஷயமுமே என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். நீங்கள் இந்த அளவுக்கு போயிட்டீங்களா, நானும் அதை விட அதிகமாக இறங்குவேன். நான் ரொம்ப கிளியராக இருக்கிறேன். அதனால் எனக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் நான் வரேன். உங்களுக்கும் ஸ்வேதாவையும் நான் கண்டிப்பாக கோர்ட்டில் நிறுத்தி நான் என்னுடைய நியாயத்தை வாங்காத விட மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்கள்ல, 2 பேரும் என்னை கார்னர் பண்ணி என்னை தப்பானவன் அப்படின்னு சொல்லி என்னை கார்னர் பண்ணிங்கள்ல, நான் உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. கூட பழகின அக்கா, கூட பழகின ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக நான் கம்முன்னு இருக்கேன். ஆனால் என்னையே நீங்கள் உள்ளே தூக்கி வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய புட்டுநட்டெல்லாம் நான் கூடிய சீக்கிரமே வெளியில் கொண்டு வரேன். ஸ்வேதா நல்லா கவனிச்சுக்கோ. நீ வந்து என்கிட்ட 50 லட்ச ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டல, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறேன், அதனால தான் அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டே போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறல்ல. அதுக்கெல்லாம் தகுந்த பதிலடியை நான் கோர்ட்டில் உனக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போது வேற ஒரு பெண்ணோட கணவர் கூட தொடர்பில் இருக்கிற விஷயங்களையும் நான் ஆதாரத்தோடு கோர்ட்டில் நிரூபிப்பேன். அதுக்காக தான் நீ டிவோர்ஸ் கேட்குற அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொன்னேன். நான் வந்து என்னுடைய வைஃப் வந்து என்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு என் மூஞ்சுக்கு நேராக கேட்டிருந்தா நான் கண்டிப்பாக அதை தூக்கி எறிஞ்சிருப்பேன் உங்ககிட்ட. ஆனால் என்ன நீ வந்து கார்னர் பண்ணி அது மூலமாக நீ சந்தோஷப்படலாம்னு நினச்சல. ஆனால் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதாவை வார்ன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பிக் பாஸ் புகழ் தாமரை வந்து ஒரு வீடியோ அவேர்னஸ் வீடியோங்கிற பேரில் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி என்னுடைய இமேஜை நீங்கள் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. கண்டிப்பாக உங்களை பற்றின எல்லா விஷயங்களையும் நான் வந்து ஒன்றா வந்து சொல்லாத விட மாட்டேன். உங்களுடைய கணவர்கிட்டையும் உங்களை பற்றின நிறைய விஷயங்களை நான் சொல்லிடுவேன். நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, யார் கூடலாம் பேசிகிட்டு இருந்தீங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் கண்டிப்பாக அந்த விஷயங்களெல்லாம் உங்கள் கணவர்கிட்டையும் காவல் நிலையத்திலையும் நான் அந்த விஷயங்களெல்லாம் ஃபுல்லாக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் வார்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நான் வந்து என்னால் 4 பேர் வந்து ப்ரொமோஷன் பண்ணி அதனால் அவங்க பொழைச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதிகமாகலாம் காசு வாங்க மாட்டேன். உங்ககிட்ட 1000 இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் சரி, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு தான் சொல்வேன். நான் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சு ஸ்கேம் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கல்ல. உங்களுடைய மொத்த விஷயங்களையும் நான் வெளியில் கொண்டு வராமல் விட மாட்டேன். ஸ்வேதா, உன்னுடைய மொத்த கரியரையும் நான் காலி பண்ணுறேன். ஏன்னா நீ வளர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை என்னுடைய ஜாப் முதற்கொண்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீயே வந்து எனக்கு இப்போ திருப்பி அடிக்கிறல்ல, உன்னை நான் கண்டிப்பாக விட மாட்டேன். உன்னுடைய மொத்த அந்த விஷயங்களையும் நான் கண்டிப்பாக இப்போ கோர்ட்டில் நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரையுமே வார்ன் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப எமோஷ்னலாக பேசின அந்த வீடியோ இப்போ இணையதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. என்ன திருட அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லி என்னை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் உண்மையை காட்டினாவது நம்புவீங்கள்ல அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்களை அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு.